அனைவருக்கும் வணக்கம். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பில் இந்தியா இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குது, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்த பாடியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த யுஎன்எஸ்சி, இதை ஐநா பாதுகாப்பு சபை அப்படின்னு சொல்கிறோம். இந்த யுஎன்எஸ்சிங்கிறது யுனைடெட் நேஷன், ஐநா இருக்கு இல்லையா, இந்த பெரிய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. யுஎன் அப்படிங்கிற அமைப்பு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் 1945 இந்த உலகத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். முதல் உலக போருக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குனாங்க. அது பேர் லீக் ஆஃப் நேஷன்ஸ். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சக்சீடாவில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. அதற்கப்புறம் நிறைய லீடர்ஸ் ஒன்று சேர்ந்து இனி இந்த உலகத்தில் போர்கள் வரக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நாடுகள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் உருவாக்கின இந்த அமைப்பு தான் இந்த யுனைடெட் நேஷன். இந்த யுனைடெட் நேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஆர்கன்ஸ் இருக்குது, உள்ள அமைப்புகள். ஜெனரல் அசம்பிளி, செக்ரட்டேரியட், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இதெல்லாம் உள்ளே வரக்கூடிய ஆர்கன்ஸ். இதில் ஒரு முக்கியமான ஆர்கன் யுஎன்எஸ்சி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் அமைதியும் பாதுகாப்பையும் இது உறுதி செய்யணும். இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இந்த யுஎன்எஸ்சியில் மொத்தம் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. 5 பெர்மனன்ட், 10 நான் பெர்மனன்ட். இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸை ஷார்ட்டாக P5 அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ். இந்த 5 பேர் மட்டும் எப்படி இந்த யுஎன்எஸ்சியில் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் உலக போர் நடக்கும்போது 2 சைடு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து சண்டை போட்டாங்க. ஒன்று அலைடு பவர்ஸ், இன்னொன்று ஆக்சிஸ் பவர்ஸ். இந்த அலைடு பவர்ஸில் முன்னின்று, அதாவது லீடர்ஷிப் கொடுத்து சண்டை போட்டு இந்த ஆக்சிஸ் பவர்ஸை டிஃபீட் பண்ண நாடுகளில் இந்த 5 நாடுகள் முக்கியமான நாடுகள். அதில் சைனாவும் ஒன்று. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, அவங்க செகண்ட் வேர்ல்டு வாருக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்க, லீடர்ஷிப் கொடுத்துருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா, யுஎன் சார்ட்டர், இந்த சட்டத்தில் தங்களுடைய பேர்களை அவங்களே எழுதிக்கிட்டாங்க. நாங்கள் தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருப்போம் அப்படின்னு எழுதிக்கிட்டாங்க. இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை ஒரு வேளை மாற்றணும் அப்படின்னா, அந்த யுஎன் சார்ட்டர் இருக்குது பாருங்கள், ஐநாவுடைய சட்டம், அதையே மாற்றி அமைக்கணும். அதை மாற்றி அமைக்கிறதுக்கும் இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஓகே பண்ணணும். ஸோ இப்படி தான் இந்த P5 ஒரு காலத்தில் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக உள்ளே போகிறாங்க. இந்த யுஎன்எஸ்சியில் இருக்கிற 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்கள், இவங்க கையில் ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்குது. இது பேர் வீட்டோ பவர். வீட்டோ பவர் அப்படிங்கிறது என்னென்னா, யுஎன்எஸ்சி எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள், இதை சப்ஸ்டான்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இவங்க வீட்டோ பவர் யூஸ் பண்ணி அந்த முடிவுகளை ஒன்று அப்ரூவ் பண்ணலாம், இல்லை கேன்சல் பண்ணலாம். உதாரணத்துக்கு, ஒரு நாடு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்குது, அந்த நாடு மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா அது ஒரு சப்ஸ்டான்டிவ் ரெசல்யூஷன், ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க. அதை ஓகே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத இவங்க வீட்டோ பவரை யூஸ் பண்ணி நிர்ணயம் பண்ணுவாங்க. ஒருவேளை வீட்டோ பவரை யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த டிசிஷனை எடுத்துடலாம், ரெசல்யூஷன் பாஸ் ஆகிடும். ஒருவேளை வீட்டோ பவரை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா டிசிஷன் எடுக்க முடியாது, அந்த ரெசல்யூஷனை என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். இந்த வீட்டோ பவர் அவங்க கையில் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த 5 முக்கிய நாடுகள் கையில் மட்டும் இந்த வீட்டோ பவர் இருந்தால் சரியான முடிவுகளை அவங்க எடுப்பாங்க, தவறான முடிவுகளை அவங்களே கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வீட்டோ பவர் கொடுத்தாங்க. வீட்டோ பவரில் பிரச்சனை என்ன அப்படின்னா, வீட்டோ பவர் ப்ராப்பராக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் அது அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது எப்படி மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான தீர்மானங்கள் வரும்போது அந்த P5 கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கூட்டாளி நாடுகள் யாரோ அவங்களுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வருதுன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இந்த P5 கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டோவை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல முறை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இஸ்ரேல் எடுத்துங்க. இஸ்ரேல் வந்து அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இவங்களுக்கு ஒரு கூட்டாளி அந்த காலத்தில் இருந்து, வெஸ்டர்ன் பிளாக் கீழே வர நாடு. இஸ்ரேல் மேலே ஒரு தீர்மானத்தை யுஎன்எஸ்சி கொண்டு வருதுன்னா அமெரிக்காவோ யூகேவோ அல்லது ஃப்ரான்ஸோ அதை வீட்டோ பண்ணி இஸ்ரேலை அவங்க காப்பாற்றிடுவாங்க. இந்த பக்கம் ரஷ்யா, சைனா இவங்களும் அந்த மாதிரி தான். இவங்களுடைய கூட்டாளி நாடு எதன் மீதாவது ரெசல்யூஷன் வருதுன்னா இவங்க வீட்டோ பவர் யூஸ் பண்ணி அந்த நாட்டை எஸ்கேப் ஆகிட்டுருவாங்க. உதாரணத்துக்கு ஈரான், சிரியா போன்ற நாடுகளை இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வீட்டோ பவர் வந்து நியாயமான காரணத்துக்காக அளிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இது மிஸ்யூஸ் பண்ணப்படுது.
அதை தாண்டி இந்த யுஎன்எஸ்சி பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் இருக்கு இல்லையா, இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. உலகத்தில் ஒரு சில பகுதிகளில் இருந்தால் வராங்க. அமெரிக்கா நார்த் அமெரிக்காவிலேருந்து வருது, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா 3 பேரும் யூரோப்லேருந்து வராங்க. ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஏஷியாலேயும் இருக்கும், யூரோப்லேயும் இருக்கும். ஏஷியாவை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நாடு அப்படின்னா சைனா. ஆனால் சைனாவே ஒரு சர்வாதிகார நாடு, அது ஒரு ஜனநாயகம் கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 5 நாடுகளும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டை ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ண மாட்டேங்குது. இதுவும் ஒரு பிரச்சனை. அது இல்லாமல் இந்த 5 நாடுகள் இருக்காங்க பாருங்கள், இவங்க 5 பேருமே இம்பீரியல் பவர்ஸ். இம்பீரியலிசம் அப்படின்னா ஏகாதிபத்தியம். ஒரு நாடு இன்னொரு நாட்டை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும், இதுதான் இம்பீரியலிசம். இன்னைக்கு இம்பீரியலிசம் எப்படி இருக்குன்னா இன்டைரக்டாக இருக்குது. இதை நவீன ஏகாதிபத்தியம், நியோ இம்பீரியலிசம்னு சொல்கிறோம். நீங்களே பாருங்கள், அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள் மேலே ஆதிக்கம் செலுத்தும், இன்டைரக்டாக செலுத்தும். தங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியாளர் இன்னொரு நாட்டில் இருக்கணும்னு விரும்பும். அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸ், பிரிட்டன் எல்லாமே. ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்காவில் ரொம்ப காலமாக நியோ இம்பீரியலிசம் வச்சுருந்தாங்க. ரஷ்யா வந்த மாதிரி தான் நிறைய நாடுகள் மேலே அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. இன்றைக்கி சைனாவும் அப்படி தான் இருக்குது. இந்த 5 ஏகாதிபத்திய சக்திகள்லேயே சொல்லப்போனால் ஓரளவுக்கு பரவாயில்லன்னா அது சைனா தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக 5ம் ஏகாதிபத்திய சக்திகள். அப்போ ஒத்து பாருங்கள், இந்த உலகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அமைப்பான யுஎன்எஸ்சியில் இருக்க பெர்மனன்ட் மெம்பர்ஸே எப்படி இருக்காங்கன்னா ஏகாதிபத்திய சக்திகளாக இருக்காங்க. மற்ற நாடுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த அந்த 5 நாடுகளுமே இன்டர்நேஷ்னல் லெவலில் டெமோக்ராட்டிக் பவர்ஸ் கிடையாது. அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் உள்நாட்டுக்குள்ளே டெமோக்ரஸி, அந்த நாட்டுக்குள்ளே அவன் டெமோக்ரஸி. ஆனால் சர்வதேச அளவில் வரும்போது நாடுகளுக்கு மத்தியில் இருக்க ஜனநாயகத்தை அவங்க மதிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா மற்ற கண்ட்ரிஸை டாமினேட் பண்ணுவாங்க, அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துவாங்க. அப்போ இந்த P5ல யாருமே டெமோக்ராட்டிக்கும் கிடையாது. அப்போ இந்த P5ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். அதனால தான் நிறைய நாடுகள் இந்த யுஎன்எஸ்சி இதை சீர்திருத்தம் பண்ணணும், ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்தியா, நம் நாடு, அதோடு சேர்ந்து ஒரு சில முக்கியமான ஜனநாயக நாடுகள். உள்நாட்டிலேயும் ஜனநாயகமாக இருப்பாங்க, சர்வதேச அளவுலேயும் அவங்க ஜனநாயகமாக இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், ஜெர்மனி, பிரேசில். இவங்கெல்லாம் பல ஆண்டுகளாக எங்களுக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 நாடுகள் இருக்கு இல்லையா, பிரேசில், இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, இவங்களுக்குள்ள ஒரு அலையன்ஸ் இருக்குது. அது பேர் G4ன்னு சொல்லுவாங்க. 2005 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அலையன்ஸ் இது. இந்த அலையன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன் மேலே ப்ரெஷர் போட்டு எங்களுக்கும் நீங்கள் இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை கொடுங்க அப்படின்னு நம்ம ரொம்ப காலமாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்தியாவுக்கு நான் வரேன். இந்தியாவும் பல ஆண்டுகளாக இந்த G4 அமைப்பு கீழேயும் சரி, ஜென்ரலாகவும் சரி, எங்களுக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் இந்தியாவில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐநா சபையிலேயே இந்தியாவுக்கு ஒரு காலத்தில் மெம்பர்ஷிப் இருந்தது, நாம் தான் அதை சைனாவுக்கு விட்டு கொடுத்துருவோன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது உண்மை கிடையாது, போய் இதெல்லாம் நம்பக்கூடாது. 1945 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆதி காலத்திலேருந்து, அதாவது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து சைனா அங்கே மெம்பராக தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக யூஎன்லேயும் மெம்பர் தான், யுஎன்எஸ்சி பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்லேயும் சைனா இருக்குது. இந்த உலகத்தில் 2 சைனா இருக்குங்க. ஒன்று பெரிய சைனா, கம்யூனிஸ்ட் சைனா, அண்டை நாடு, அதை PRCன்னு சொல்கிறோம். இன்னொன்று சின்ன சைனா, அது ஜனநாயக சைனா, அது பேர் தைவான். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ROC. 1971 வரைக்கும் ஐநா சபையில் இருந்த சைனா எதுன்னு பார்த்தீங்கன்னா ROC, தைவான். 1971க்கு அப்புறம் ROC அங்கேருந்து நீக்கப்பட்டு அதனுடைய பிளேஸை யார் பிடிக்கிறாங்கன்னா PRC பிடிக்கிறாங்க. இன்றைக்கி PRCக்கு தான் செல்வாக்கு அதிகம். ஓகேங்களா? இப்போ இந்தியா பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம கேட்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா தகுதியும் இருக்குது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, உள்நாட்டிலையும் ஜனநாயக நாடு, சர்வதேச அளவுலேயும் நம்ம ஒரு ஜனநாயக நாடு. இன்றைக்கி நம்ம பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்கோம், பெரிய ஒரு இராணுவ சக்தியாகவும் இருக்கும். அது இல்லாமல் யூஎனுக்கு நம்ம ஏற்கனவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். யுஎன்எஸ்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு குழு இருக்குது. இதற்கும் நிறைய சோல்ஜர்ஸை நம்ம தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். இந்தியா போலவே இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நம்ம தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய வன்முறை, போர்கள் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம எதிர்த்துட்டு வரோம். அது இல்லாமல் நான் அலைன்டு மூமெண்ட், அணி சேரா நாடுகளில் நம்ம ஒரு லீடராக இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்தியா பல ஆண்டுகளாக அந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு பெர்மனன்ட் சீட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். நமக்கு ஒரு 2 ஆஃபர் வந்துச்சு 1950s. இது ஆஃபர்னு நம்ம மேலோட்டமாக சொன்னாலும் இது ஆக்சுவலாக ஆஃபர் கிடையாது, ஃபீலர் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயத்தை அப்படி கொடுத்து அட்ராக்ட் பண்ணி தன் வசம் சில நாடுகள் இருக்க பார்த்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சோவியத் யூனியன்.
இந்த கோல்டு வார் பீரியடில் 2 பேரும் சூப்பர் பவர்ஸாக இருந்தாங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாக்னுடைய லீடர், யூஎஸ்எஸ்ஆர் ஈஸ்டர்ன் பிளாக்னுடைய லீடர். இந்தியா அந்த டைமில் நான் அலைண்டாக இருந்துச்சு, அணி சாரா நாடாக இருந்தது. 2 பேர் கீழே நம்ம போகல. அப்போ 2 பேரும் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம பக்கம் இந்தியாவை இழுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஃபீலர்ஸ் கொடுத்தாங்க. நேரு தான் அப்போது பிரைம் மினிஸ்டராக இருந்தார். 1950 அமெரிக்கா கிட்டேருந்து ஃபீலர் வந்துச்சு. 1955 யூஎஸ்எஸ்ஆர் கிட்டேருந்து ஃபீலர் வந்துச்சு. ஆனால் நேரு அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இது ப்ராப்பர் ஆஃபர் கிடையாது அப்படின்னு தெரியும். ஒருவேளை ப்ராப்பர் ஆஃபராக இருந்தது அப்படின்னா அவங்க ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கணும். நாங்கள் உங்களுக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை தெளிவாக தரோம், நாங்கள் 5 பேரும் ரெடி ஆகிட்டோம், நீங்கள் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணும்போது நாங்கள் வீட்டோ பவரை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கணும். இப்போது அந்த 5 பேர் இருக்காங்களே P5, இந்தியா போன்ற ஒரு நாடு புதுசாக பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுதுன்னா அவங்க அதை அப்ரூவ் பண்ணணும், ஓகே பண்ணணும். ஒருவேளை அந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் பெர்மனன்ட் மெம்பராக ஆக முடியாது. சைனா பல ஆண்டுகளாக அந்த வீட்டோ பவரை இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க. நம்ம பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக அவங்க வீட்டோ பவரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த P5 கண்ட்ரீஸில் நேரடியாக இந்தியாவுக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நாடு சைனா, PRC. மற்ற 4 நாடுகள் எதிர்க்கிறது கிடையாது, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது 2 நாடுகள், ஒன்று ரஷ்யா, இன்னொன்று ஃப்ரான்ஸ். ஸோ இந்த நிலையில் தான் நாம் இருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம UN மேலே ப்ரெஷர் போட்டுட்டு வரோம். இன்றைக்கி வரைக்கும் நமக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடைக்கல. இப்போ இன்றைக்கி நீங்கள் புவிசார் அரசியலில் நமக்கு ஒரு சாதகமான நிலை இருக்குது. காரணம் என்னன்னா, 2 பெரிய சக்திகள் P5க்குள்ள அமெரிக்கா, ரஷ்யா, இந்த 2 பேரும் இன்றைக்கி சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் எப்போ பவருக்கு வராரோ அப்போ அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக இருக்காது. 2 பேரும் போட்டியாளர்கள் தான், ஆனால் சுமூகமாக போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் 2017 வந்தார், இப்போ செகண்ட் டேர்ம் 2023 மறுபடியும் வந்திருக்காரு. இன்னும் 2 வருஷம் இருப்பார். அப்போ இன்னும் 2 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, புட்டினும் சரி ட்ரம்ப்பும் சரி இவங்க ஒற்றுமையாக இருக்கவங்க. இந்த நேரத்தில் 2 பேரும் எதிரியாக இருக்க மாட்டாங்க. நாம் என்ன பண்ணலான்னா, இதை ஒரு சாதகமாக யூஸ் பண்ணி 2 லீடர்ஸ்கிட்டையும் பேசி சைனாவை கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை அப்ரூவ் பண்ண வைங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதில் கண்டிப்பாக சாத்தியம் இருக்குது. பல ஆண்டுகளாக நான் அதை பற்றி பேசிட்டு வரேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேச மாட்டாங்க. இன்றைக்கி இந்தியா பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் தேவை, ரஷ்யாவுக்கும் தேவை. இந்தியா ரஷ்யாவுடைய ஒரு நீண்டகால நண்பன். அமெரிக்காவோட நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கோம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். ட்ரேடுன்னு வரும்போது இந்தியா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பயங்கரவாதம் அப்படின்னு வரும்போது 2 நாடுகளுக்கும் இந்தியா முக்கியம். ஏன்னா நம்ம 3 பேருக்குமே பயங்கரவாதம் ஒரு காமனான சேலஞ்சாக இருக்குது. அதை தாண்டி இந்தோ பசிபிக் அப்படின்ற அந்த ரீஜனில் சைனா இந்தியாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி ஒரு காமன் த்ரெட்டாக இருக்குது, பொது எதிரியாக இருக்குது. அப்போ சைனாவை செக் பண்ணுறதுக்கும் இந்தியா அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம், ரைட்டுங்களா? இந்த பக்கம் ரஷ்யா வந்தீங்கன்னா, ரஷ்யா மல்டி போலார் வேர்ல்டை சப்போர்ட் பண்ணுது. இந்தியாவும் மல்டி போலார் வேர்ல்டை சப்போர்ட் பண்ணுறோம். மல்டி போலார் வேர்ல்டு அப்படின்றது இந்த உலகத்தில் பல நாடுகள்கிட்ட அதிகாரம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான் மல்டி போலார் வேர்ல்டு. அப்போ 2 பெருஞ்சக்திகளும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தன் பக்கம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நாம் இந்த நிலையை சாதகமாக யூஸ் பண்ணி புட்டின்கிட்டையும் பேசி ட்ரம்ப்கிட்டையும் பேசி சைனாவை கன்வின்ஸ் பண்ண வச்சு வீட்டோ பவரை யூஸ் பண்ணாமல் பண்ணணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த UNSCயில் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை வாங்கணும். இதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தேவை. பொலிட்டிக்கல் வில் இல்லைன்னா இதை நம்ம சாத்தியமாக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர், அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்கெல்லாம் கேபினட் மீட்டிங்கில் இதை பற்றி பேசணும். பார்லிமெண்ட்லேயும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு லிசன் பண்ணணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த டிஸ்கஷன் பல ஆண்டுகளாக இல்லை. இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நிலையை சாதகமாக யூஸ் பண்ணி நம்ம இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை வாங்கிறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நம்ம பெர்மனன்ட் மெம்பர் ஆகிட்டோம்னா நாமளே புதுசாக ரெசல்யூஷன் கொண்டு வரலாம், தீர்மானங்களை கொண்டு வரலாம். இப்போ இந்தியாவுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. காஷ்மீர் ஒரு டிஸ்பியூட் தான். பாகிஸ்தான் நமக்கு எதிர்நிலையில் இருக்குது. இப்போ இந்த விவகாரத்தில் நாமளே ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வரலாம். ஒருவேளை அந்த ரெசல்யூஷனை வேறு யாராவது வீட்டோ பண்ணால் கூட குறைஞ்சபட்சம் நம்ம நடவடிக்கையை எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த உலகத்துக்கு காட்டலாம். அது இல்லாமல் நிறைய போர்கள் இன்றைக்கி நடக்குது. இதற்கும் இந்தியா என்ன பண்ணலாம்னா UNSCயில் பெர்மனன்ட் மெம்பராக இருந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ரீசெண்டாக ரஷ்யாவுக்கு எதிராகவே ஒரு ரெசல்யூஷன் வந்துச்சு. ரஷ்யா யுக்ரைன் வார் இல்லையா, யுக்ரைனை ரஷ்யா தாக்குறாங்க, வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னு ரஷ்யாவுக்கு எதிராக ரெசல்யூஷன் வந்துச்சு. ஒரு P5 மெம்பருக்கு எதிராகவே வருது. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களே அதை வீட்டோ பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு நிலை இருக்குது. இந்தியா பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்குள்ளே போச்சு அப்படின்னா
யுஎன்எஸ்சி அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணோம். யுஎன்எஸ்சிக்குள்ளேயே ஒரு டெமோக்ரஸி வரும். யுஎன்எஸ்சிக்கு ஒரு பொறுப்புத்தன்மை, ரெஸ்பான்சிபிலிட்டி இது வரும். இந்த யுஎன்எஸ்சி ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷனாக தன் கைவசம் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் அமைதியும் பாதுகாப்பையும் பெட்டராக நிலைநாட்ட முடியும். நன்றி.